எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்ச விஷயம், மனசால கூட யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு ஆள் ரவி. அவனால நினைக்க முடியாது. he is not made like that. அதனால ஐ எம் so proud of him. and இன்னைக்கு அவன் வந்திருக்கிற தூரமாகட்டும், நாங்கள் 2 பேர் உட்காந்து பேசும்போது எனக்கு ஒரு ஃபுல் நரேஷனே கொடுத்தாரு அவர் ஒரு டின்னர் டேபிளில். அவர் டைரக்ட் பண்ணி அவர் நடிச்சு நாங்கள் 2 பேர் நடிக்கிறதுக்கு ஒரு கதை முதல்ல பேசிட்டோம், ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். ரவி காமெடி பண்ணிட்டே இருப்பான். ஆனால் ரவியோட இன்னொரு சைடு நமக்கு யாருக்கும் தெரியாது. நான் சொல்லிட்டே இருப்பேன், ஜிம் கேரி அளவுக்கு ஒரு சைடு ரவி இருக்கு, இன்னும் ராஜாண்ணா கூட அதை ஸ்கிரீன்ல காமிக்கல. ஐ திங்க் அது இப்போ நம்ம யோகி பாபு பண்ற படத்துல அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் நான் நினைக்கிறேன். அவர் என்னெல்லாம் வெளியில காட்டலையோ அது எல்லாத்தையும் யோகி பாபு மூலமா நம்ம காட்டுவார்னு நான் நம்புறேன். ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் சர்ப்ரைஸ்ட். அவன் ஜாலியா மட்டும்தான் இருப்பாருன்னு நினைக்கும் போது சினிமா நல்லா தெரியும், ஒரு ப்ராப்பர் ஃபிலிம் ஸ்டூடெண்டா வேர்ல்ட் சினிமா அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிற ஆளு. இதெல்லாம் ரவி பத்தி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவ்வளவு சீரியஸான சைடு அவருக்கு யாருக்கும் தெரியாது. பட் எடிட்டிங் ஃபுல்லா தெரியும், எல்லா விஷயங்களும் ஆழமா பண்ணக்கூடிய ஆள். நான் மேலே பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல சில பேர், படிக்கவே இல்லை நல்ல மார்க் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி ரவி. ஸோ விஷிங் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். ஐ எம் so happy to see everybody here. Jenilia, Ritesh, Shivana and S.J. Surya sir, Shraddha, hi Shraddha, and everybody here. So happy to see everybody. Shiva, ஒரு கேங்கா உட்காந்து செட்டில் ஆயிட்டீங்க. மணி நீ வந்துட்டியா? ஓகே. அப்போ அங்கே என்னெல்லாம் ஓடிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது, அங்கே வந்து நான் வர்றேன். ஸோ ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஐ திங்க் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஊரில் அட்டன் பண்ணி. எல்லாரும் ஒன்னா இருக்கிறதே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ரவி டைரக்ட் பண்ற படத்துக்கும், கார்த்திக் சார் ஒரே அவர் நடிக்கிற படத்துக்கும், ப்ரொடியூஸ் பண்ற படத்துக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கார்த்திக் சார், நம்ம ப்ரோ கோட பத்தி எல்லாத்தையும் வெளியே சொல்லிடாதீங்க, எல்லாமே தெரிஞ்சிட போகுது. ஒரு நிமிஷம் மிஸ்டர் ஜி, நீங்க கொஞ்சம் மொல்லமா பேசுங்க, ஏன்னா எங்களுக்கு எங்களுடைய மானிட்டர்ல வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. இங்க கொஞ்சம் ஏத்துங்க மிஸ்டர் ஜினுடைய வாய்ஸை.